Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Coxey அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான முக்கியமான சூத்ரா. Live life by the virtues, by the law of karma, not just by culture. நற்குணங்களை அடிப்படையாக வச்சு வாழ்க்கை வாழணும். லா ஆஃப் கர்மாவை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும், நடத்தணும், வாழணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாட் பை கல்ச்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு மதத்தில் ஒரு ஜாதியில் இருக்கக்கூடிய வழக்கங்களை அது கல்ச்சர் மாதிரி ஆக்கிட்டு வராங்க. அது நல்லதுக்காக வந்ததா, நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பரிசோதித்து நல்லதாக இருந்தால் பயன்படுத்தினீங்கன்னா கர்மா படியோ நற்குணங்கள் படியோ வாழ்ந்த மாதிரி ஆகிடும். ஆனால் அது எதுக்காக சொன்னாங்கன்னு கூட தெரியாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குன்னா அது நற்குணங்களுக்காக அப்படிங்கிறது தெரியாது. அந்த காலத்துலேருந்து நீங்கள் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க, அந்த நாள் ஆரம்பிங்க. ஆர் எந்த நல்ல காரியம் நடந்தாலும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்ல செய்தி இல்லையா? சிம்பிள் கல்ச்சர் இது. ஆக்சுவலாக இது மற்ற நாட்டிலலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லையா? மேக்ஸிமம் போனால் கை கொடுப்பாங்க, இல்லை கட்டி பிடிப்பாங்க. காலை விழுறதை நீங்கள் எந்த ஜென்மத்துலேயும் அந்த இடத்துலலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கல்ச்சரே கிடையாது அங்கே. ஆனால் நம்ம ஊரில் நிறைய பேர் இதை செய்வாங்க, இப்போவும் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு மருமகள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா அம்மா காலில் விழுறது மட்டும் இல்லை, மாமியார் மாமனார் காலில் விழுறது, அந்த வீட்டில் யார் பெரியவங்க இருந்தாலும் அவங்க காலில் விழுறது, அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வர்றது, இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரெஸ் போடுறதுனாலும் சரி, ஒரு பரீட்சைக்கு எழுத போனோம்னாலும் சரி, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்ல கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதோட சைடு எஃபெக்ட் என்னது? சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, பிராணிக் கில்லிங் தெரிஞ்சுதுன்னா இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வயசானவங்க பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பயம் இருக்குது, விரக்தி இருக்குது, ஏதாவது நோய் இருக்குது, கவலை இருக்குது, சோகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க மனநிலை ரொம்ப சந்தோஷமான நிலையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் அவங்க ஒளி உடலில் எனர்ஜியாக மாறும். இந்த எனர்ஜி வேதனை தரக்கூடிய உணர்வுகளாவோ பயத்தையோ கோபத்தையோ ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் உடையவங்களாக இருந்தாங்கன்னா, உணர்வுகள் உடையவங்களாக இருந்தாங்கன்னா, அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் பாரமுள்ள எனர்ஜியாக மாறிடும், ஹெவி ஆகிடும். அதனால தான் மனபாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மனபாரமுள்ள எனர்ஜி அவங்க ஒளி உடல் வழியாக உள்ளே வந்ததுன்னா அது கீழே தங்க ஆரம்பிக்கும். தங்க ஆரம்பிக்கும் போதும் இடுப்பு, முழங்கால், பாதங்கள் பக்கத்தில் அது போகும். ஸோ பாதங்கள் பக்கத்தில் போய் அதை தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு என்ன மாதிரி எனர்ஜி கிடைக்குவாங்க? My God, that is terrible actually. On the contrary, ஒரு மகாகுரு, ஒரு மாமனிதர் காலில் விழ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ஏன் குருமார்களுக்கு பாதங்களில் கும்பிடுங்க, பாதங்களை தொட்டு வணங்குங்கன்னு சொன்னாங்க? அவங்களுடைய க்ரௌன் சக்ரா மிக பிரகாசமான ஆக்டிவேட்டட் எனர்ஜியாக இருக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த குருமாரோட எனர்ஜியை சீடர்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கண்ணை கூசுகிற அளவுக்கு மிக அதிகமான எனர்ஜி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சேஃபஸ்ட் என்னது? அந்த குருவோட எனர்ஜி க்ரௌன் வழியாக உள்ளே ஸ்டெப் டவுன் ஆகி, பாதம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகி, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக அவங்களுக்கு எனர்ஜி வரும். ஸோ அப்போ புனிதமான எனர்ஜி வரும்போது அந்த சீடர் மிகுந்த நன்றி உணர்வோடு அந்த பாதத்தை தொடும்போது அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக எலக்ட்ரிக்யூட் ஆன மாதிரி ஆன்மீக சக்தி அவ்வளோ அவங்க உடலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது கலாச்சாரம். கலாச்சாரத்துக்கான மிக முக்கியமான நோக்கம், தகுதி உள்ளவங்க காலில் விழும்போது புனிதமான மிகச்சிறந்த ஆன்மீக சக்தி அவங்க வழியாக நம்மளுக்கு கிடைக்கும், பாதுகாப்பான வழியில் கிடைக்கும், அதிகமாக கிடைச்சி நம்மளை ஓவர்வர்ம் பண்ணாது. இதுதான் அதுக்கான செய்தி. ஆனால் இப்போ வயசான தாத்தா பாட்டிலாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி உடையதாக இருக்குது நம்மளுக்கு தெரியாது. அப்பா அம்மாலாம் என்ன குணங்கள் கொண்டவங்களாக இருக்காங்க தெரியாது. சில இடத்துல ரொம்ப நல்ல குணங்களும் இருக்கும், எரிச்சல், கோபம், பழி உணர்ச்சியும் இருக்கும். அப்படி இருந்த பட்சத்தில் இவங்க காலை தொடுறது கல்ச்சர் படி சரியாக இருக்காது.
இதை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் ஏற்று பேசிடாதீங்க. இந்த செய்தியை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. வணங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலை வணங்குறதுக்கு போல அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அப்போது அப்பா அம்மாவுக்கு சொல்லும்போது கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாதத்தையோ உடலையோ தொட வேண்டாம். நீங்கள் உடல் கிடையாது, நீங்கள் ஆத்மா. உங்களுடைய ஆத்மாவை வணங்குகிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா மிக மிக அதிகமான தெய்வீக சக்தி வரும். இது ஒரு நற்குணம், சத்தியமான உண்மை. அப்போது நற்குணங்கள் படி, கர்மா படி நம்ம அந்த வாழ்க்கைக்கான விஷயங்களை பயன்படுத்தணுன்னா ஜெயிக்கிற ஃபார்முலா கிடைச்ச மாதிரி இருக்குது. கல்ச்சர் படி வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அகெயின், கர்மாவை பயன்படுத்தி நற்குணங்களை பயன்படுத்தி வாழ்க்கை வாழுங்க. கலாச்சாரத்தை பயன்படுத்தி வாழணும்னு அவசியம் கிடையாது. இதை குறிச்சுக்கோங்க. Your life will be amazing. Wish you a very good day. Namaste.